இங்க என்ன பிரச்சனைனா, அநேகர் பேசுகிறோம், பேச குழந்தையா இருக்கும் போதே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சரியாக பேசுவதற்கு நாம் முறைப்படி வளர்ந்தவர்கள் கூட கற்றுக்கொள்வது கிடையாது. அதனாலதான் பேச ஆரம்பிச்சாலே அது சண்டையில போய் முடியுது பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்து ஒரு விதத்தில் நாம் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் கவனித்து பிறருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதான ஜாக்கிரதை உணர்வோடு கூட உரையாடலை துவங்க வேண்டும், உரையாடலை முடிக்க வேண்டும். அதுதான் சக்சஸ். நாங்கள் இதை குறித்து மிக விரிவாக ஒரு செக்ஷன் பேசுவது வழக்கம். அவ்வளவற்றையும் யூடியூப்ல ஒரு சுருக்கமா பேசிவிட முடியாது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யும், உங்கள் துணையோடு உரையாடல் நடத்த வேண்டும்ங்கிற தீர்மானம் எடுங்க. அதற்கப்புறம் அந்த உரையாடலை எப்படி மகிழ்ச்சிகரமான பயனுள்ள உரையாடலை மாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும். கடவுள் அதற்கு உதவி செய்கிறார். நாம் வாசித்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறது. யாக்கோபுடைய நிருபம் அந்த 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாய். உரையாடல் என்பது பேசுவதிலே துவங்கவில்லை, கேட்பதிலே துவங்குகிறது. 2வது, பேசுவதற்கு பொறுமையா, வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது, வார்த்தைகளை நிதானமாய் கொடுக்க வேண்டும். 3வது, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு சற்று நிதானத்தை கடைபிடிங்க. அப்ப ஒரு வெற்றிகரமான உரையாடல், 3 விஷயத்தை விலாவரியா சொல்லணும், ஆனாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். வெற்றிகரமான உரையாடல் என்பது கேட்பதில் துவங்குகிறது. 2வது, நீங்கள் பொறுமையாக வார்த்தைகளை கொடுப்பதிலே பொறுமை தேவை. 3வது, உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலே, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலே நிதானம் அவசியம். இந்த 3ஐயும் சரியாக நீங்கள் வடிவமைக்கிற போது அந்த உரையாடல் வெற்றிகரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான திருமண வாழ்வு என்பது சரியான துணையை தேடுவதில் அல்ல, மாறாக சரியான துணையாக நாம் மாறுவதில் இருக்கிறது. இந்த உரையாடல் என்பது, இந்த பேச்சுவார்த்தை இல்லாத திருமண வாழ்வு என்பது ஜன்னல்கள் இல்லாத இருட்டறை போன்றது. இந்த உரையாடல் தான் உங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடியது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு இந்த உரையாடலை நிகழ்த்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வெளிச்சத்தோடு வாழுங்கள். தேவ சமாதானம் உங்களுடைய வீட்டை ஆள கடவுது. ஆமென்.